அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025ல இந்த இன்சைட் 1 மார்க்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு முக்கியமான ஏரியா பாத்தீங்கன்னா நூலும் ஆசிரியரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுமே யார் எழுதுனா, ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து சொல்லித்தர போறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்ணமாக 14 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு 10 to 12 கிட்ட புக் பேக் இருக்குக்கான சான்சஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ ரிமைனிங் பாத்தீங்கன்னா இன்சைட் வரும். அந்த இன்சைட்ல நீங்க இது தெரிஞ்சு வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு அதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் போட்டீங்கன்னா பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் குறைந்தபட்சம் இதையாச்சும் நீங்க வந்து படிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபார் 1 மார்க்ஸ், பர்டிகுலர்லி புக்கிங் சைட் 1 மார்க்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் தேவை எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட அஜெண்டா நீங்க பாத்தீங்கன்னா we are starting from 12th ஸ்டாண்டர்ட், காலேஜ் போர்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட், உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரை நம்ம சேனல் பாத்தீங்கன்னா பயன்பெறும். ஓகேவா, இன்க்ளூடிங் கெரியர் கைடன்ஸ். இப்போ 12th முடிச்சோன்னே ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருக்கீங்களான்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கொடுங்க. ஓகேவா, ஓகே. செய்யுள்ள பாத்தீங்கன்னா கவிதை பிழைன்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரைநடை பாத்தீங்க, அதுக்கடுத்து விரிவானம்னு சொல்லுவாங்க உங்களுடைய துணை பாடத்தை. ஓகேவா, ஸோ இளந்தமிழை பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம், அதுக்கடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ் பாத்தீங்கன்னா தண்டி, அதுக்கடுத்து பிறகு ஒரு நாள் கோடை பாத்தீங்கன்னா ஐயப்ப மாதவன், நெடுநல் வாடை பாத்தீங்கன்னா நக்கீரர், விருந்தினர் இல்லம் பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் ரூமி, கம்பராமாயணம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக கம்பர், திருக்குறள் உலகமே அறிந்தது திருவள்ளுவர், இதில் வெற்றி பெற சுரதா அவங்க எழுதியிருக்காங்க, இடையீடு பாத்தீங்கன்னா சீமணி, புறநானூறு பாத்தீங்கன்னா அந்த பாடல் முடிஞ்சோன்னா பிராக்கெட்ல உங்களுக்கு 206ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 206வது பாடல் ஔவையார் எழுதியிருக்காங்க. தெய்வமணி மாலை பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார், தேவாரம் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், அகநானூறு பாத்தீங்கன்னா அம்முவனார், கவிதைகள் பாத்தீங்கன்னா நகுலன், சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள், மெய்ப்பாட்டியல் பாத்தீங்கன்னா தொல்காப்பியர், அதிசய மலர் பாத்தீங்கன்னா தமிழ்நதி, தேயிலை தோட்டப்பாட்டு பாத்தீங்கன்னா முகமது ராவுத்தர், புறநானூறு 184th சாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிராந்தாயார், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முகம் பாத்தீங்கன்னா சுகந்தி சுப்பிரமணியன், ரச்சனை யாத்திரிகம் பாத்தீங்கன்னா எச் ஏ கிருட்டிணனார், சிறுபானாற்றுப்படை பாத்தீங்கன்னா நத்தத்தனார். ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரைநடையும் பார்த்துக்கோங்க. தமிழ் மொழி நடையடிகள் பார்த்தீங்கன்னா தீசு நடராஜன், தமிழர் குடும்ப முறை பார்த்தீங்கன்னா பக்தவத்சல் பாரதி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடம் ஊஎஸ்ஆ, அதுக்கடுத்து இலக்கியத்தில் மேலாண்மை பார்த்தீங்கன்னா இறையன்பு, ஸோ முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. ஸோ நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விரிவானம், அதாவது துணைப்படம் தம்பி நெல்லையப்பர், அது பாரதியின் கடிதம் கூட அதை நீங்க வந்து சொல்லிக்கலாம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார் வந்து நெல்லையப்பருக்கு எழுதின கடிதம். முதல் கல் பாத்தீங்கன்னா உத்தம சோழன், உரிமை தாகம் பாத்தீங்கன்னா பூமணி, தலைக்குளம் பாத்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான், நடிகர் திலகம் பாத்தீங்கன்னா பாலச்சந்திரன் சொல்லிக்காட்டு, சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் பாத்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன், கோடைமலை பாத்தீங்கன்னா சாந்தாதத். ஸோ இது இவ்வளவும் உங்களால மனப்பாடம் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இளந்தமிழனா சிற்பி பாலச்சந்திரன். ஸோ இப்போ பாருங்க, இது உங்களுக்கு எப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்ப்பா. 4 ஆப்ஷன்ஸ்ல ஒன்று நீங்க செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, யா, தட்ஸ் இட். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.